எம்மாடி நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. லோன் காரனுவோ கண்டபடி பேசுறானுவோமா. லோன் கட்டலையா, லோன் எதுக்கு வாங்கினிய, கட்டுறதுக்கு தானே வாங்கினிய, என்னம்மா அப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி வாசலுக்கு முன்னாடி பேசவும் ரொம்ப கஷ்டமா போச்சு. பக்கத்துல கேட்கவா முடியுது, கேட்டுருவோமோ என்னமோன்ட்டு ஓடிதான் போறாளுவளே தவிர காசுதான் வாங்கிக்கலாம் அப்புறம் தாரியலான்னு சொல்லி யாரும் கேட்கறது இல்லம்மா. அதனாலே ரொம்ப கஷ்டமா போயிட்டு தான் உனக்கு போன் பண்ணேன். நல்ல வேலை நீ போட்டு விட்ட, இல்லைன்னா அந்த லோன்காரனும் என்னன்னு பேச தெரியுமா, என்ன கேட்க சைக்கிள் சப்பா எப்படியுமா பேசுவானுவ. சரி ஒரு பெரிய மனுஷி தானே பாவம், வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லுது, அதை போட்டு எதுக்கு நம்ம சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போக மாட்டாவ. தந்தாலே தரணுமா தந்தாலே தரணுமான்னு சொல்லிட்டு இருக்கிறாவ. எங்களுக்கு அங்கே ப்ரெஷர் இருக்குது, நீங்க தாங்க தாங்கன்னு. எனக்கே கஷ்டமா போச்சு வினோ. எனக்கும் அங்கே காசே இல்லை தெரியுமா. நானே நல்ல வேலை நான் ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கம்மா. விக்கி பையன்ட்டையும் கேட்டேன், அவன் சொல்லிட்டான் காசே இல்லை வேணும், என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபாய் என்னமோ தான் கிடக்குது, நான் 1000 ரூபாய்க்கு எங்கே போவேன்ட்டான். அப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற விக்கிக்கு ஃப்ரெண்டு தான், அவங்கள வாலண்டியராக வந்து காசு தெரிச்சாரா தரேன் அப்படின்ட்டாங்க. கேட்ட உடனே அப்பாடான்ட்டு அப்படியே ஜிபே பண்ணி விட்டாங்க. நான் இங்கிட்டு ஜிபே பண்ணிட்டேம்மா. அப்படியாம்மா, நல்ல பையனா இருப்பான் போலையே. பரவாயில்ல, இப்படியும் சில பேர் உதவி பண்ற ஆளுவும் இருக்காவ. சில பேர் நம்ம கிட்ட உதவி கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர ஆளுகளும் இருக்கிறாவ. இப்படிமா ஒரு உலகம் பாரு. நம்மலாம் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்போம் அப்படியெல்லாம் உதவி பண்ணதுனால தான்மா எங்காவது ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்றாங்க. நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான்மா. தியா குட்டி கிளம்பலாமாடா? இந்த அடங்காதவளை எங்கடி கூட்டிட்டு போற? அம்மாச்சி பாருங்கம்மா. யாமா தியா குட்டியே இப்படி சொல்றீங்க? அவ அடங்காத பிள்ளையா? சமத்த பிள்ளைம்மா, அழகா சமத்தா இருப்பா. அவளை பார்த்து இப்படி சொல்றீங்களே. தியா குட்டி இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேற எங்க தியா குட்டி போலாம்? ஐஸ்கிரீம் ஷாப் போலாம்மா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தியா குட்டி ரொம்ப நாளாச்சுமா. அடியே இவளை கூட்டிகிட்டு நீ சுத்தினு வையி, உன் பர்சில் ஒத்த பைசா இருக்காது. இங்கே வீட்டுக்கே செலவுக்கு காசு இல்லை, இவளை கூட்டிக்கிட்டு வர போயா? வீட்டில் விட்டுட்டு வேணா நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வாம்மா. நீங்கள் வேறம்மா, தியா குட்டியை விட்டுட்டு நான் சாமி கும்பிட போகிறதா? அவளை விட்டுட்டு நான் மட்டும் போய் என்னம்மா பண்ண போகிறேன்? நீங்கள் வாங்கம்மாங்கிறதுக்கு நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க. நானும் தியாவாவது போயிட்டு வரோம். இப்போவே 6 மணிக்கிட்ட ஆக போதுமா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. தியா குட்டி உனக்கு ஃபேவரட் என்ன ஐஸ்கிரீம்டா? குல்ஃபியா? வேற என்னதுடா வேணும்? இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீமு லொட்டு லொசுக்கு இதை தான் உன் மக கேப்பாடி. பாருடா தியா, அம்மாச்சி உன்னை என்ன சொல்றாங்கன்னு. அம்மாச்சி ஒரு லூசுமா, எப்ப பாரு என்ன திட்டிட்டே தான் இருப்பாங்க. என்ன சொல்றான்னு பாத்தியம்மா? எப்போ பார்த்தாலும் இவ்வளோ நீங்க திட்டிட்டே இருப்பீங்களா? ஆமாடி, உன் மக ஒரு சேட்டையுமே பண்ண மாட்டேங்கிறா. அவளை நான் திட்டாம இருக்கணுமாக்கும், பண்றது பூரா சேட்டை. பாத்தீங்களாம்மா, நீங்க இருக்கும்போது அம்மாச்சி எப்படி திட்டுறாங்க அப்படின்னு. அப்போ நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னா அம்மாச்சி என்ன செம்ம திட்டுவாங்கம்மா. அப்படியோட தங்கம், நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்களா? சரிடா அம்மாச்சிய இனிமே நான் பாத்துக்கிறேன். சரிடா நம்ம கிளம்பலாமா? ஸ்கூட்டில போறோமாம்மா? ஆமாடா தியா, ஸ்கூட்டில போலாமா நடந்து போலாமா? ஸ்கூட்டில போகணும்னு ஆசையா இருக்குமா. அச்சோடா, என் தங்கத்துக்கு ஸ்கூட்டில போகணும்னு ஆசையா இருக்காடா. சரி தியா வா போலாமா? பாத்தீங்களாமா, இன்னும் என்னென்னதான் சொல்லுவாளோ. வாய் 700 வாய் பேசுதும்மா. அம்மா பார்த்து பத்திரமா இருங்க. அம்மா எதுவும் சமைக்க வேணாம்மா, நான் கடையில் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரவா? வேண்டாம்மா, காலையில் வடித்த சாதம் கூட அப்படியே இருக்கு. கடையிலலாம் என்னத்தை சாப்பிட்டுட்டு நீ உன் பிள்ளை வேணா சாப்பிட்டுட்டு வாங்க, நான் காலையில் வடித்த சாதத்தை சாப்பிட்டுக்கிறேன். இருக்கட்டும்மா, நாளை காலையிலக்கு நம்ம சாப்பிட்டுக்கரலாம் அந்த சாதத்தை. இப்போதைக்கு நான் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் வாங்கிட்டு வரவா, நூடுல்ஸ் வாங்கிட்டு வரவாம்மா? அந்த புழுவாக இருக்குமே அதுவா? அதே வாங்கிட்டு வாம்மா, ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுச்சு. பாத்தியாடா அம்மாச்சி புழுவா இருக்குமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா. அப்படியாடா தியா?
ஆமா ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. உன் பொண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும். சரி தியா, அம்மாச்சிக்கு நூடுல்ஸ் வேணுமா? உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ரைஸ் வேணும். பாத்தியா, ரைஸா? சரி சரி, வாங்கி தரேன். வா கிளம்பலாம். அம்மாச்சி, வீடு பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மாவும் நானும் டாடா. இவளை பார்த்து பத்திரமா கூட்டி போயிட்டு வாடி. இவ பாட்டுக்கு தொலைஞ்சு போயிடாம. அதெல்லாம் என் பிள்ளை தொலைய மாட்டாம்மா, ஊரையே அழைச்சிட்டு வந்துருவா. அதை வேணா சொல்லு. கரெக்டு கரெக்டு. சிரிப்பை பாரு. இந்த ட்ரெஸ் உம்மா அவளுக்கு கலர் அடிக்குதுமா, நல்லா இருக்குடி. ஆமாம்மா, எனக்கு கண்ணியே பட்டுருச்சு. போயிட்டு வந்து பிள்ளைக்கு திஷ்டி சுற்றி போடணுமா? ம் சரிம்மா, போடுவோம். போயிட்டு வா. இல்லையா, அம்மா கிட்ட அடம் பிடிக்காம போயிட்டு வரணும். சரியாம்மா? சரி அம்மாச்சி. பாவம் என் பிள்ளை. இந்த பிள்ளைய வச்சுட்டு ஒத்தையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்ன பண்றது, கடவுள் அவளுக்கு தலையில இப்படி இல்லாம எழுதும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா. எதுக்குமா அப்படி அழுதுகிட்டே இருக்கிற? அழுதுக்கு அழுகக்கூடாது. நீ பாட்டுக்கு போயிட்டு இரு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை தானே நீ வாழ போற. அப்புறம் எதுக்கு அமுதா அழுகிற? இல்லம்மா, இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்துட்டு இப்படிம்மா புதுசா ஒரு இடத்துக்கு போறவனுதாம்மா கவலையா இருக்கு. அம்மா எக்கில தப்புல பாத்துருவோம்டி. அழுகாத அமுதா. அதானே, எதுக்கு அமுதா இப்ப அழுகிற? நீ அழுக அழுக எங்களுக்கு அழுக தாங்க முடியல பாரு. அழுவாம வா, சரியா? இல்ல சசி, அம்மா கூடயே தான் இத்தனை வருஷம் இருந்தேன். இப்போ வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோமே, அங்கே எப்படி இருக்குமோ என்னமா இருக்குமோ. தெரிஞ்சது தான், தெரியாதது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் முன்ன மாதிரி அம்மா கூட இருக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது இல்லை சசி. அதை நினச்சிதான். நீ கவலையே படாத அமுதா. உன்னை ரெங்கராசு நல்லா பார்த்துக்கிறோம். ஒரு கஷ்டமும் உனக்கு கொடுக்காது. ரெங்கராசு உன்னை மனசார தானே கல்யாணம் பண்ணுச்சு. அப்புறம் ஏன் அமுதா நீ இப்படி அழுகிற? இல்லை சசி, ரெங்கராசு என்ன நல்லா பார்த்துக்குன்னா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அம்மாவை முன்ன மாதிரி பார்க்க வர முடியாது பத்தியா. உன்னெல்லாம் யாரும் உங்க அம்மாவை போய் பார்க்காத வைக்காதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அமுதா. நீ படி உன் இஷ்டப்படி இருந்துக்கறலாம், சரியா? ம் சரி சசி. ஏம்மா, அது வயசான மனுஷி, அதுக்கிட்ட எதுவும் போட்டியெல்லாம் போடக்கூடாதுமா. நீ வாட்டுக்கு இரு. என்ன, வீடு வாசல் தான் கொஞ்சம் வசதி பத்தாமல் இருக்குது. அதுதான் உனக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதோ தெரியல. நம்ம வீட்லனா நான் ஆட்டுக்கு ஃபேனு 4 ஃபேனை போட்டுக்கிட்டு தூங்குவேன், இருப்பேன், போவேன். அந்த வீட்டில் ஃபேனு கூட இருக்குதோ கொசுக்கடியே என்னமோ தெரியல. என்னமோ வீட்டுக்குள்ளே வந்து என்னைக்கு பார்த்தோம் நம்ம. வீடு ரொம்ப மண் வீடு தான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அமுதா. அதெல்லாம் ரெங்கராசி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபேனுக்கெல்லாம். நீ ஏன் கவலைப்படுற? விடு சசி. என் பிள்ளைய இப்படியெல்லாம் வளர்த்து விட்டு, அதான் சசி, என் சின்ன மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கையில கூட நான் இந்த அழுகலை. என் பெரிய மகள் என் கைக்குள்ளே இருந்துவிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, அவள் இன்னொரு இடத்துக்கு போகிறாளேன்னு நினைக்கும் போது தான் சசி அழுக வருது. எதுக்கும் கவலைப்படாதட்ட, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் தானே, பார்த்துக்கிற மாட்டோமா? சசி, நீயும் இருக்க தப்பில் போய் பார்த்துக்க சசி. எனக்கு கூட தூரம் அவங்க வீடு. நீ தான் போய் பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கிறணும். அதெல்லாம் ஒரு கவலையும் படாத. ரெங்கராசன் நான் பேசிக்கிறேன், நல்லா பார்த்துக்க சொல்லி. அமுதா, போமா. போலாங்க. எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கிற அமுதா? அத்தை, நீங்களும் எதுக்கு அழுகிறீங்க? சசி, நீயுமா? அமுதாக்கு எடுத்து சொல்லு சசி. எல்லாரும் அமுதா கிட்ட அழுதுகிட்டு இருந்தா என்னது இதெல்லாம்? மகளை கட்டி கொடுக்கும்போது பெத்த அம்மா அழுகாதா? என்ன ரெங்கராசி நீ பேச்சு பேசுற? அதுக்கு தான் அத்தை அழுதுகிட்டு இருக்குது. என்ன சசி, அமுதாவை நான் நல்லா பார்த்துக்கிருவத்த. உங்களை விட நான் நல்லா பார்த்துக்கிருவத்த. ஏத்தா கவலைப்படுறிய? அமுதாவை நான் எப்படி எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? அப்படி எப்படியெல்லாம் நான் இப்போ என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லாட்டியும் பின்னாடி நான் நல்லா பார்த்துக்கிருவேன். கவலைப்படாதியா. வா அமுதா, கிளம்பலாம். அதுக்கு இல்லைப்பா. ஏன்னா இவ்வளோ வருஷம் அவளாவது என் கையில் 20 வருஷம் தான் வாழ்ந்தா. இவ 26 27 வருஷம் இருந்துட்டா. எப்படி நினச்சி பாருங்க. அவளை கட்டி கொடுத்தும் இவ என் கூடவே இருந்தா. அதனால தான்ப்பா இவளை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோம் வைக்க போகிறோன்னு நினச்சாவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நீ தாப்பா தம்பி பார்த்துக்கிறணும். ஐயோ, உங்கள் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வராது, கவலையும் வராது. அதெல்லாம் நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன். வா அமுதா. ம் சரிங்க. மா, நீ நேரத்துக்கு மாத்தையெல்லாம் போட்டுருமா. காலையில் எழுந்தது காஃபி டீலாம் குடிக்காத, சரியா? உனக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் இருக்குல்ல, அதை பார்த்து குடிச்சுக்கோமா. அப்புறம் டைமுக்கு பழம்லாம் அண்ணன்ட்ட சொல்கிறேன், வாங்கிட்டு கொடுக்க சொல்லி நல்லா சாப்பிட்டுக்கோமா. அம்மா, அப்புறம் எடி, அம்மா கூட எத்தனை நாள் இருக்க?
நான் நாளைக்கு கிளம்புருவேன்க்கா. நாளைக்கு போறியா? அம்மா பார்த்துக்கோடி நாளைக்கு வரைக்கும். நாளைக்கு நான் போயிட்டா அப்புறம் யார் பார்த்துக்குவா? நீ தான் பக்கத்தில் போறியே, வந்து பார்த்துக்க. சரி. அம்மா ஆடை ஓட்டி போகிறேன் மாடை ஓட்டி போயிறேன்ட்டு மயக்கமாக வரும்மா. சரியா? அப்படிலாம் வெயில் வேணால போகாதம்மா. நான் ஆடு மாட்டை கூட அண்ணன்ட்ட சொல்லி நான் விற்க சொல்லிடுறேன். சரித்தா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ என்னைய நினச்சி ஒன்றும் கவலைப்படாத. இங்கே பாரு, நான் இருக்கும்போது நான் சாப்பிட்ற நேரத்துக்கு உனக்கு சோத்தை போட்டு சாப்பிடுமாம்பே. இனிமேல் சாப்பிடாம நேரம் சென்றுலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உன் உடம்புக்கு சரியில்லைல்ல, பார்த்து சாப்பிட்டுக்க. அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாதத்தா, நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா சாப்பிட்டுக்கிறேன். நீ போயிட்டு வா, அந்த தம்பி நிற்கிதுவாரு. பாடி அதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துக்கிறாமதா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எடி போயிட்டு வரேன்டி. சரிக்கா, போயிட்டு வா, பார்த்து பத்திரமாக்கிடு. சரிடி அம்மா, போயிட்டு வரேம்மா. சரிதா அமுதா. சசி வா போவோம். என்ன அமுதா, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அமுதா அழுகாம வா அமுதா, பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது இப்படி அழுதுகிட்டே வர்றது, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி சசி அழுகாம இருப்ப? நீ உங்க அம்மா வீட்டுல வரும்போது அழுகாம வந்தியா? சொல்லு. அழுதுட்டே தானே வந்த. அது மாதிரி தானே சசி நானும். அது என்னவோ உண்மைதான். நான் வேணா அழுகாதான்னு சொல்றேன். அழுகாம இப்படி இருக்க முடியும் சொல்லு. சரி வா.